சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஒரு குருவாரத்தில் புரட்டாசி மாதத்தில் தொடக்கத்தில் ஒரு வைணவ பெரியவரை பற்றி பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அரசியலும் ஆழ்வார்களையும் அறிந்தவர் அருமைக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். தலைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான தலைப்பா, கலியன் கல்வன் திருமங்கை ஆழ்வார்னு அருமையான தலைப்பை இன்று வழங்கியிருக்கின்றோம். தமிழர்களுக்கு 2 கண்கள், ஒன்று சைவம், இன்னும் ஒன்று வைணவம். தஞ்சாவூருக்கு 4 வழியிலேருந்து வரலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அந்த மாதிரி 2 கண்கள் தமிழை வளர்த்தது. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசனும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதுன்னு திருவடை மருதூரில் அப்பருடைய தேவாரத்தெல்லாம் படித்தா, எதற்கு நான் இதை சொல்கிறேன்னா, சைவம் பேசுகிறேன் அப்படின்னா சைவம் வேறு வைணவம் வேறெல்லாம் இல்லை. அது ஒரு குறியீடு, பரம்பொருளின் ஒரு குறியீடு. அப்பர் மாதிரி ஒரு தொண்டு செய்த பழுத்த பழம் அவரை மாதிரிலாம் கிடையாது. கண்டேன் கண்டறியாதன கண்டேன்றார். திருவையாறிலேயே கையலாயத்தை பார்த்தவர் அவர். ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பிரைசூடி பாடினாருங்க. ஒரு திருமாலின் பக்தனாக இருக்கிறவனுக்கு அதனால தான் திருக்கோஷ்டியூரில் ராமானுஜர் போய் சௌமியனான பெருமாள் கோயிலில் மேலே ஏறி ஓம் நமோ நாராயணா 8 எழுத்து மந்திரம், அது எல்லாரும் தவம் பண்ண முடியாது, எல்லாரும் சாஸ்திரம் படிக்க முடியாது. என்னுடைய குருநாதர் காவிய கவிஞர் வாலி தான் சொல்லுவார், பக்தி என்கிற தனிச்சொத்தை பொது சொத்தாக்கியவர் ராமானுஜர். அதனால தான் ராமானுஜேச சரணம் சரணம் பிரபத்திய உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின். இவர்களுக்கெல்லாம் இவர்கள் எங்கேருந்து கற்றார்கள்னா திருமங்கை ஆழ்வார்ட்டாங்க. அவர் கல்வர், மங்கை மடம் திருவன்காடு பெரிய புதன் ஸ்தலம், புத்தி கதிபதி அவன், பட்டினத்தடிகள். அவரை மாதிரி யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இது என் செயலால் யாவது ஒன்றுமில்லை, தெய்வமே எல்லாம் முன் செயலை என்று உணரப்பட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தனி நீதிபதிட்ட ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு போனார் பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகள் மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். பூம்புகாரில் காவிரி பூம்பட்டினத்தில் கப்பல் விட்டவர் அவர். எதுவுமே கூட வரப்போகிறதில்லைன்னார். எல்லாம் வாழ்வியல் நெறி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன சாமி நீ பாட்டுக்கு திருமங்கை ஆழ்வார் பட்டினத்தடிகள்ன்ற பேப்பரை திறந்தால் எல்லா பேப்பர்லேயும் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் கஞ்சா, அதிலேருந்து திசை திருப்புவதற்கும் இந்த பிறப்பினுடைய வாசனை தெரிவதற்கும் நாம் எங்கே நிற்கிறோம், எங்கே போகிறோம், வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், எங்கே நம்ம வேர் வி வாண்ட் டு கோ, எங்கே நம்ம போகிறோம், எங்கே நிற்கிறோம். தீவினைகளிலிருந்து நல்வினைகளுக்குத்தான் இந்த மடம். மனசை கற்று பண்ணோம். எல்லாரும் பணத்துக்கு மணி பின்னாடி அலையிறான். மனசுக்கு மைண்டு கண்ட்ரோலுக்கு தான் சித்தர். அவர் அங்கே இந்த சேரில் உட்காந்துட்டு ஐயா சொன்னார், காளியோட பேசுவார் அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசியிருக்கார் அப்படி. விவேகானந்தர் நரேந்திரன் நாத்திகனாக இருந்தார். சாமியை காட்டுறேன்னார். சாமிக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு, நமக்கு எதிர் வீட்டுக்காரனே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேங்கிறான். நம்மளுடைய நடவடிக்கை அப்படி இருக்கு. நம்ம யோகியதை நல்லா இருந்தால் அவன் நல்லா இருப்பான். எல்லாரும் நல்லதை சொல்லியிருக்காங்க. சைவம் வைணவன்றது பேதம் இல்லை. அது அறிவிலியாக, அது ஒரு ஈகோவில். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், வடகலை தெங்கலை, யானை மதம் பிடித்து ஓடவில்லை, மதம் பிடிக்காதனால் ஓடி விட்டதுன்னு எழுதினார் வாலி. என்கிட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொன்னார், நான் இதை சொல்கிறதுக்காக இந்த மன்றத்தில் இருக்கிற உண்மைகளை பேசணும், போய் பேசிட்டு போகக்கூடாது, சும்மா வார்த்தையை அடுக்க முடியல, என்னாலையும் பேச முடியும், அதுக்கு நான் இங்கே வரல. என்கிட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு நாள் டெல்லியில் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அப்போ சொன்னார்,
இந்த மாதிரி ஆழ்வார்கள் பாசுரம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு சொன்னேன். என் தோளை தட்டிட்டு, சாமி உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை, காசா பிரச்சனை, உக்ரைன் பிரச்சனை, அது இது எல்லாத்தையும் கூட எங்களால் தீர்க்க முடியுது, அதை செய்ய முடியுது. இந்த வடகள தங்கள பிரச்சனைக்கு எவனாலையுமே ஒன்றும் செய்ய முடியலன்னு. சரி, அதை நினச்சி நீங்கள் ஏன் கவலைப்படுறாங்க, விடுங்க. அது காரணம் என்னென்னா, அறிவில் தெளிவு கிடையாது. பாரதி சொன்ன அறிவில் தெளிவு வேணும், தாய்மையை போட்டுறணும். நம்ம ஊர் ஏன் இது பாரத தேசம்? திருமூலர் மாதிரி யாராவது உண்டா? இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். அவரை மாதிரி ஒரு திருமந்திரம் உண்டா? திருமூலர் மாதிரி எங்கேயாவது உண்டா? அதுவும் இந்த ஊர் தான். எல்லாமே இந்த தஞ்சை தரணி தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு. எல்லாம் சாத்தனூரில் பக்கத்தில் மூலன். அவரை மாதிரி அந்த ஒரு 4 வரிக்கு உலகத்தில் இன்னி வரைக்கும் நான் எல்லா புக்கையும் தேடி பார்க்குறேன், கிடையாது. ஆர்க்கு மிடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் மீன் வேட்கை உடையீர் விரைந்து உண்ணாதீர்கள். அப்புறம் எங்கேருந்து கற்றுக்க சொல்கிறார் அவர்? எவன் வந்தாலும் கொடு, ஜாதி மதம் பார்க்காத பசிக்கு. அதுக்கு ரிலிஜன் கிடையாது, காஸ்ட் கிடையாது. உடையாறு படையாச்சி பிராமணன் இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது. பசிக்கு நிறம் இல்லை, பசிக்கு குணம் இல்லை, பசிக்கு மதம் இல்லை. யாருக்கு மிடுமின் அவரிவர் என்னன்மின். யாராவது வந்தார்னா 2 பேர் கொடு, இல்லை ஊத்தாப்பா போட்டுன்னு சாப்பிடாத. இப்போ எல்லாமே ஸ்விக்கி சுமோட்டாவில் சாப்பிட்றான். இவன் வீட்டில் பண்ணாதான் இன்னொருத்தனை கொடுக்க முடியும். எந்த காலத்தில் ஐயரணி வந்து இங்கெல்லாம் இதை பேசுகிறேன்னு கேட்காதங்க. திருமூலர் சொன்னதான் நான் சொல்கிறேன். ஆர்க்கு மிடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் மீன் வேட்கை உடையீர் விரைந்து உண்ணாதீர்கள். எல்லாத்தையும் சாப்பிடாத. அந்த உமிழ்நீர் சுரக்கணுன்றான். சயின்ஸ் இப்போ சொல்கிறான், கடித்து சாப்பிடு, சுவைச்சு சாப்பிடு. இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்காரு? எந்த நூற்றாண்டு, எந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு? அப்புறம் சொல்கிறார், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினும். காக்காட்டேருந்து கற்றுக்கோ. ஒரு சாப்பாடை மேலே வச்சா அது கரைஞ்சி 10 பேரை கூப்பிடாத மாதிரி. அதனால தான் கூடி இருந்து குளிர்ந்து எவ்வளோ ரொம்ப வாயின ஆண்டாள். வாழ உலகிலில் பிரிந்தினோம்னா அவள் பாசிட்டிவ் பண்டில் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸ் ஆண்டாள். திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன ஒன்றுனா, அவர் கல்லனாக தான் பிறந்தார். அவரை ஒரு நாள் வாலி என்ன என்கிட்ட சொன்னார், சிவாஜி கணேசன் டாப்பில் இருக்கும்போது சிவாஜி கணேசனுக்கும் மறைந்த அவரும் இந்த ஊர் சூரக்கோட்டை தான். எவ்வளோ வீரம் நிறைந்த மண் இது. இந்த மண்ணுக்கு உண்ட ஒரு மண்ணுக்கு ஒரு மரியாதை உண்டுங்க. அன்னதானம், சோறு உடைத்தது, 10க்கு 10 வீடு கட்ட முடியல. வரும்போது பார்த்தா ராஜராஜ சோழன். அந்த இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களாம், உலகமே எல்லாரும் பல வெளிநாடு பார்த்து வியக்கிறவங்களாம் இங்கே வந்து அண்ணாந்து பார்த்து வியக்கிறான். அது என்ன ஆர்கிடெக்டில் கட்டினார், எப்படி இருக்குது? அந்த 80 டன் எடை கல்லை எங்கே கொண்டு போனார்? ஒரே மணற்பாங்கான இடம், கருங்கல்லே கிடையாது. சுற்றி 100 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி விஞ்ஞானம் இருக்குது, இன்றைக்கி எல்லாம் இருக்குது. ஜப்பான்லேருந்து மிஷின் வருது, 1000 பேர் வரான். நம்ம நாற்று நடுறதுக்கு மிஷின், அறுக்கிறதுக்கு மிஷின், சாப்பிட்றதுக்கு தான் மிஷின் இல்லை. மனுஷன் சாப்பிட்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாப்பிட முடியாது. அதுக்கு கூட கண்டுபிடிப்பானா இல்லையான்னு தெரில. ஆனால் ராஜராஜ சோழன், இப்போ பிரதமர் வந்துட்டு போனார் ராஜேந்திர சோழன். அப்பாவை விட பெருமைப்படக்கூடாதுன்றதுக்காக ஓரளவு அடக்கி வகிச்சார். அது மட்டும் தஞ்சாவூர் மாதிரி மெயினில் இருந்ததுன்னா அந்த கோயில் இன்னும் டாப்பாக இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரம் என்ன இடம் அது. அங்கே போய் பார்த்த ஒரு 5:30லேருந்து 6:30 வரைக்கும் அது ஒன்று நீங்கள் போய் உள்ளே கூட சாமி கும்பிடுவோம். அப்படி அந்த பச்சை புல்லில் அப்படி நடந்து ஒரு மணி நேரம் வந்தானா அதை விட உங்களுக்கு இந்த ஜென்ம சாபல்யம் கிடச்சிரும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்த ஊர் இது. சிவாஜி கணேசன் கேட்டாரான், எங்கள் ஜாதியை அவர் கல்லர்ன்றாங்களே, குற்றப்பரம்பரைன்றாங்களே, உனக்கு அவர் 5000 பாட்டு எழுதினார். அவர் சொன்னாராம் சிவாஜிகிட்ட நெருக்கமாக, நீங்களே நடிச்சிருக்குங்க திருமால் பெருமைன்னு, உங்கள் ஜாதியில் தான் திருமங்கை ஆழ்வார் பிறந்திருக்காரு. அப்படியா? எங்கள் ஜாதிக்கு இவ்வளோ பெருமை இருக்கானாராம் சிவாஜி கணேசன். அவர் என்ன பண்ணுவார், டைலாக் கொடுத்தா நடிப்பார். அவருக்கு இதெல்லாம் எங்கே தெரியும்? அப்போ சொன்னாராம், யார் திருமங்கை ஆழ்வார்னு. அப்போ சொன்னார் அவர் தான் நீலன்ற பேரில் இருந்தார். அவர் இந்த மாதிரி ஆடல் மான்ற குதிரைகள் அவர் இல்லைன்னா 108 திவ்யதேசம் கிடையாது. 86 திவ்யதேசத்துக்கு போய் 1035 பாசுரங்களை மங்களாசாசனம், தேவாரம் திருப்பதிகம் தேவாரம் மாதிரி மங்களாசாசனம் பாசுரங்களை பரம்பொருள் மீது பாடியவர் எம்பெருமான் நாராயணன் மீது. அவர் குதிரையில் போகிறார். அப்படி பார்த்தா அண்ணங்கோவில், திருவள்ளக்குளம்னு பேர். அண்ணங்கோவில், கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனைவென்று கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவள்ளக்குளத்துள் அண்ணா அடியே நிடரை கலையாய் என்று. திருவள்ளக்குளம்னு அண்ணங்கோவில் ஆர்ச்சி போட்டிருக்கோம். அங்கே வராரு. அங்கே பார்த்தா அந்த குளத்தில் அந்த அம்மா குமுதவள்ளி நாச்சியார். திருமங்கையாழ்வாருக்கு இன்னும் ஒரு பெரிய பெருமை என்னென்னா, அவர் கல்லர் ஜாதியில் மறவர் முக்குளத்தூர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆடல் மாலை வராரு. அங்கே அந்த குமுதவள்ளி நாச்சியார் அந்த பொய்கையில் குளிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா பேரழகு. உடனே இவர் மனசு ஈடுபடுது. அவர் சொன்னார், அவள் அப்பா ஒரு வைத்தியர், சித்த வைத்தியர். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, என் பொண்ணு சம்மதம்னா நீ பண்ணிக்கன்னு.
அதை அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் வந்து அதெல்லாம் இல்லை, பார்த்த உடனே பேசிக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் எனக்கு நான் ஒரு வைணவனை தான் திருமணம் பண்ணிப்பேன், நீங்கள் வைணவன் ஆகணுன்னார். இவராக கல்லர் வைணவன் ஆகிறதுனா என்னன்னு கேட்டார். சரி அடைந்தால் எப்படியா இருந்தாலும் இந்த அம்மாக்காக ஆகணும்னு அவர் நேராக திருநறையூர் நாச்சியார் கோயிலுக்கு வரார். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானே நாடி நான் கொண்டேன் நரையூரிலேன்னு நாச்சியார் கோவிலில் ரோட்லேருந்து பார்த்தாலே சாமி தெரியும். என்ன கோவில் அது? அங்கே தான் ஒரு அற்புதமான பாசுரம் பாடினார் திருமங்கை ஆழ்வார். கதியேல் இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உய்ந்து உழிந்தேன்னு. நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். புரட்டாசி மாதம் பெருமாள் பாசுரங்கள், தேவார திருவாசகம் அப்பறது, இதெல்லாம் வந்து இனிமேல் இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். ஒரு தேவாரத்தையும் ஒரு திருவாசகத்தையும் ஒரு திவ்ய பிரபந்தத்தையும் ஒரு திருப்புகழையும் ஒரு திருவந்தரத்திலும் உலகத்தில் நீங்கள் எங்கே வேணால் எவ்வளோ கண்டுபிடிப்படலாம். இதெல்லாம் இன்னும் தமிழ் இதில் தான் உயிர் வாழுது. வராரு திருவள்ளக்குளத்தில் அண்ணன் கோவிலில் வராரு. அண்ணன் கோவில் இப்போ திருப்பதிக்கு போக முடியாதவங்களாம் அந்த பெருமாளை போய் சேவிச்சு பரிகாரம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாஸ்திரம் சொல்கிறது. பார்த்தாரு, சரி நான் போய் வைணவனாகணும்னா அந்த சங்கு சக்கரம் இது பண்ணணும். அந்த பெருமாள்கிட்ட போகிறாரு. அங்கே திருநறையூர் நம்பின்னு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு வர்றாரு. வந்த உடனே அந்த அம்மா இன்னொரு கண்டிஷன் போகுது, செக் பண்ணுது. இவன் நம்ம அழகை காதலிக்கிறானா, உண்மையிலே நம்மளை கல்யாணம் பண்ணி நினைக்கிறானா. ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன். ஒரு காலத்தில் அரேஞ்சு மேரேஜ் எல்லாம் நடந்தது. எல்லாம் இன்றைக்கி மணி பொருத்தம் பார்க்குறானே தவிர மனப்பொருத்தம் பார்க்குறது இல்லை. ரொம்ப ரொம்ப பெண் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இது தாய்மை நிறைந்த ஊர். இது ஏன் இவ்வளவு பெண்கள் இவ்வளவு சக்தி வழிபாடு இந்த ஊரில் இருக்கணும்? அதுக்கும் திருமூலர் திருமந்திரம் தான் சொல்கிறார். பேருடையால் தம் பெருமையை என்னிடில் நாடு உடையார்களும் நம்பசமாகுவர், மாற்று உடையவர்களும் வாழ்வதுதான் இல்லை, கூருடையாலையும் கூறுமின்னர். எல்லாம் வந்து உலகத்தில் தேடி தேடி படிக்கணும். இதில் எதை வேணால் சொல்லலாம். கலைஞர் வந்து முன்னாள் முதலமைச்சர். எனக்கு ரொம்ப அவருடைய அத்தியந்த அன்புக்கு நான் நாளானவன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர்கிட்ட என்ன பெரிய விஷயம்னா, மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு மனம் உண்டுன்ட்டு யார்கிட்ட என்ன இருந்தாலும் கேட்பார். அவர் உட்காந்து அவர்கிட்ட இதெல்லாம் பேசியிருக்கேன். எப்போ ஊருக்கு போனாலும் அம்மா படத்தை பார்த்துட்டு போவார். ஏன் ஒரு தலைவன் உருவாரானா சும்மா கிடையாது. எம்ஜிஆர் அம்மா படத்தை உருவாக்கிட்டு, இளையராஜா இதுக்கு 50 வருஷம் உலகமே கொண்டாடுறது அம்மாவுக்கு சமாதி வச்சுருக்காரு லோயர் கேம்பில், கம்பம் பக்கத்தில். தாயை வணங்காதவனுடைய பக்தியை சாமி ஏற்றுக்கிறதே கிடையாது. அதனால தான் பெற்ற தாயினும் மாயன செய்யும்ன்றார், தாயினும் சாண பரிந்துங்கிறார் ஞானசம்பந்தர். ஏன் அவருக்கு ஞானசம்பந்தர்? வாரியார் சுவாமிகள் 64வது நாயன்மார் வாரியார். ஏன் ஞானசம்பந்தன்? நம்மளாம் வேறு பொண்ணோட பணத்தோட இடத்தோட இன்னும் ஒரு 5 அடி சேர்த்து கட்டலாமோன்னு நினைக்கிறான். என்ன 6 அடி தான் மொத்தமே, அவனுக்கு எத்தனை அடி கட்டினாலும் தூக்கி நம்ப போகிறான். ஆனால் மனசு கேட்குதா? எவனாவது தவறுகள்லேருந்து திருத்தி. கொரோனா இருக்கும்போது உயிர் மேலே பயம் இருந்தது. மாடியை விட்டுக்கிற இடங்களை வேலைக்காரையை வரவானான்ட்டோம். கொரோனா முடிஞ்ச பிறகு கொரோனாவில் வாழ்ந்த வாழ்க்கை எவனாவது இப்போ வாழறானா? நான் உட்பட வாழறமா? முடியாது. பேருடையால் தம் பெருமையை என்னிடில் நாடு உடையவர்களும் நம்மசமாக்குவர், மாற்று உடையவர்களும் வாழ்வது. அதனால ஒரு சக்தியை, ஒரு தாய்மையை வழிபட்டால் நாட்டை ஆளுகிற மன்னன்ட்ட நீ போய் நிற்கவன, அந்த மன்னன் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பான்றார். உனக்கு எதிரி கிடையாதுன்றார். கூருடையால்னா இந்த உலகத்திலேயே முதல் இடஒதுக்கீட்டின் கதாநாயகன் சிவபெருமான். தம் உடம்பை பாதி தம் மனைவி கொடுத்தார். இடஒதுக்கீடு எது கதாநாயகன்னா சிவபெருமானுக்கு தான் நீ கொடுக்கணும். ஆன்மீகம் தள்ளிட முடியாது. அர்த்தநாரீஸ்வரர், சங்கர நாராயணன், நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. என்ன திருமந்திரம்? நான் வைணவம் பேச வந்திருக்கேனா சைவம் பேச வந்திருக்கேனான்னு தெரில. என்னை இந்த இடம் இழுத்துன்னு போகுதா இல்லை தெரிலன்ட்டு. ஆனால் ஒன்று, அந்த திருமங்கையாழ்வார் வராரு. எதுக்கு சொல்கிறேன்? நல்லதை சொல்லணும். நம்ம இது விஷயம் தெரியாதவங்களுக்கு தான் இது சைவம் இது வைணவம் அப்படிலாம் கிடையாது. இது 2 கண்கள். இது தமிழர் மதங்கள் 2ம். வராரு, அண்ணன் கோயிலுக்கு வராரு. என்ன பாசுரம்? கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனைவென்று கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவள்ள குளத்துள் அண்ணா அடியே நடரை களையாயன்ற. வைணவத்தினுடைய மிகப்பெரிய பலமே டோட்டல் சரண்டர், சரணாகதி தான். 99%லாம் கிடையாது, 100%. தரு துயரம் தடாயல் உன் சரணல்லால் சரணில்லை, விரை குழவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே, அரிசனத்தால் ஈன்ற தாய் அகற்றிடனும் மற்றும் அவள் தன் அருள் அணைந்து அழும் குழவி அதுவே போன்று இருந்தேன் என்றார் குலசேகர ஆழ்வார்.
ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு, அந்த குழந்தை சின்ன குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா அது ஏதோ குறும்பு பண்ணிடுச்சுன்னா அம்மா அடிக்கிறாங்கன்னா அது போய் தூணை கட்டிண்டா அப்பன் காலை கட்டிண்டா அழாது. அம்மா சமையல் பண்ணியிருந்தா கூட அம்மா அவனுடைய பின்னங்காலை கட்டின்னு அழுவும். அந்த மாதிரி உன் காலை கட்டின்னு அழுவான்றார். உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் இது களைவாய் துன்பம் களையாது உழிவாய் களைகன் மற்றிலேன். என் துன்பத்தை துடைச்சாலும் சரி, துன்பத்தை நீக்காட்டாலும் சரி, நமக்கு நம்ம போய் நாடார் மளிகை லிஸ்ட் மாதிரி சாமிகிட்ட வேண்டக்கூடாது. மாணிக்க வாசகர் சொல்கிறார், அதுக்கு வேண்டத்தக்காது அறிவாய் நீ வேண்ட முழுவதும் தருவாய் நீ வேண்டும் பரிசு, அதுவும் தன் விருப்பம்ட்டான். நமக்கு அவர் ஒரு பென்ஸ் கார் கொடுக்கணும்னு சாமி நினைப்பார், இவன் ஒரு சைக்கிளுக்கு அப்ளிகேஷன் போடுவான். இவன் லெவலுக்கு தானே இவன் செஞ்சுப்பான். லெவல் ஆஃப் திங்கிங்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அப்போ வராரு, அந்த வைத்தியர்கிட்ட கேட்குறாரு, என் பொண்ணு ஒத்துண்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. அந்த அம்மா நீ வைணவன் ஆகிட்டார். வந்தார், கல்லர்லேருந்து வைணவன் ஆகிட்டார். மத மாற்றம் மனம் மாற்றம் எல்லாம் நடந்துருச்சு. அப்புறம் 1000 பேருக்கு டெய்லி சோறு போடுனார். இதெல்லாம் நான் சொல்கிறது 8ஆம் நூற்றாண்டு, நேற்று கிடையாது, 8th century. சரின்னார். என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும்? கொள்ளை அடிக்கிறது எப்படி சம்பாதிக்க முடியும்? ராபின், அந்த காலத்து ராபின் ஹுட்னார் சுஜாதா திருமங்கை ஆழ்வார். இருக்கிறவன்கிட்ட வாங்கி இல்லாதவனை கொடு அப்படின்னு. இப்போ என்னடனா இருக்கிறவனே தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறான், இல்லாதவனுக்கு எங்கே கொடுக்குது? அப்போ வராரு, சரி கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார். கொள்ளையடித்தா குந்தி தின்றால் குன்றும் மாலும்னா 1000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு சோறு பண்ணால் ஒரு வருஷத்தில் 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு போடலாம். தானே 1000 பேருக்கு 365 நாள் போடணுன்னா அம்பானி அதானியால கூட முடியாது. சரி பார்க்குறாரு, இது ஒன்றும் முடியலன்னு சொல்லி சோழ மன்னனுக்கு குறுநில மன்னர் அவர். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குரஜலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வால்வழியால் மந்திரம் கோல் மங்கையர் கோன் தூஜோன் சுடர்மான வேல்னர். எங்கள் பரகாலன் எங்கள் கலிகன்றி தங்கத் தமிழால் தனையாண்ட பொங்கு உலக பூரணனை அன்பின் பொலிவென்று காட்டினான் நாராயணனை நானிலருக்கு நன்கு நின்ற நாராயணனை அவர் சொன்னார், நானிலத்துக்கு காட்டினார். தங்கத்தமிழ்னா இதாண்டா தமிழ், இதுதாண்டா போலீஸ்ன்ற மாதிரி இதுதாண்டா தமிழ்னா. பார்த்தாரு, அவரால் முடியல. கொள்ளையடிக்க சோழனுக்கு கப்ப வேண்டிய கப்பல்லாம் கட்டலை. பார்த்தாரு, அவனை சிறப்பிடிச்சணும்னு சொன்னால் ஆடல்மா குதிரையில் ஏற்கனவே கல்லர் அவர் மறவர். அந்த உடம்புல அதுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் ஜீன் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அடித்து காலி பண்ணுறாரு. அப்புறம் பெரும் படையை அனுப்புகிறாரு. அப்புறம் காஞ்சிபுரம் போகிறாரு, வேகவதியில் பொன்மூட்டை எடுக்கிறாரு. சரி, இது இப்படியே போயிட்டுருக்க, இவனை திருத்தி பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொண்டு சிவபெருமான் வந்தாரோ பழைய ஆவணங்காட்டி பித்தா பறை சூடின் திருவண்ணைநல்லூரில், அந்த மாதிரி ஒரு வந்துட்டு திருவாளி திருநகரின்று சிறுகழிக்கு பக்கத்தில் அருமையான ஊர், அருமையான பாசனம் அது. வந்து உனதடியன் மனம் புகுந்தாய் புகுந்தன் பின் வணங்கும் சென் சிந்தனை கினியாய திருவே என் ஆர் உயிரே அந்தளிர் அணி ஆராசோகின் இளந்தளிர்கள் அவையெங்கும் கலந்து செந்தமிழ் திருவாளி அம்மானேன் திருவாளி திருநகரின் எல்லாம் மங்கைமுடம் சீர்காழி நாங்கூர் திருவாளி திருநகரி அப்படி போனால் பூம்புகார் எல்லாம் ஒரு அற்புதமான ஊர் அது. இதே இங்கேயே ஏன் இவ்வளோ இந்த தஞ்சாவூரில் வந்து இந்த பாசுரம் பாடலைன்னா அப்புறம் திருமங்கையாழ்வாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன யோகியது இருக்குது? எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுக்குள்ள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் மன்னல் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம் என்றார். இந்த தஞ்சை மாமணி கோயிலில் இருக்கிற இந்த சாமி தான் எனக்கு அப்பா அம்மா நண்பன். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் என்னுடைய அரசு என்னுடைய வாழ்நாள் முதல் அப்படிங்கிறார். தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும். நாராயணனை வணங்குன்னு சொல்லலை, அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். நாராயண நாமத்தை வணங்குன்னார். நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சத்திலிருந்து நீங்காதான் தாள் வாழ்கின்றார். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லு, நாராயணனுடைய நாமத்தை சொல்லு. திரௌபதி சேலை உரியும் போது கண்ணன் வரல, கண்ணனுடைய நாமம் கோவிந்த நாமம் தான் வந்து காப்பாற்றிது. கஜேந்திர மோட்சத்தில் ஆதி மூலமன் யானை பிடிருக்கிற பொழுது முதலை பிடியிலிருந்து அந்த நாராயண நாமம் தான் காப்பாற்றிது. அந்த நாமத்துக்கு ஒரு மரியாதை. அதுவும் அந்த நாராயண சித்தர்னு அவருக்கு சைவ வயனன்றமே ஒரு பேர் என்ன. காஞ்சி மகாபெரியவர் மிகப்பெரிய அத்வைத்தி. சிவபெருமான் ஈசனை முழுமுதல கடலாக கொண்டவர், கடவுளாக சந்திரமௌலீஸ்வரர். ஆனால் நாராயணன் தான் கையெழுத்து, நாராயண ஸ்மிருதி. ஏன்னா கண்ணன் கழலே என்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணம் என்ன. எல்லா நதிகளும் கடலில் வந்து கலக்கிற மாதிரி அந்த கோவிந்த நாமத்தில் நாராயண நாமத்தில் கலக்கிறது. இது காலங்காலமாக சொல்லப்படுகிறது.
அங்கேருந்து வராரு, கொள்ளை அடிக்கிறாரு, முடியல. கடைசியில் பெருமாள் தாயாரோட வராங்க. அவருக்கு வரவர் நல்ல நகையெல்லாம் போட்டு அந்த அம்மா வராங்க. பெருமாளும் தாயாரும் கத்தியை காட்டி மிரட்டுறாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. மெட்டி சாமி போட்டிருக்கார் காலில், மெட்டியை பல்லால் கடிக்கிறாரு. எல்லாமே ஒரு பாவனை தான். ஏன்னா மூட்டையை தூக்க முடியல, என்ன மந்திரம் போட்டேன்னு தூக்குறாரு. இவர் தான் இதாச்சே, ஹீரோவாச்சே. அதாவது கையில் வேல் வச்சு அதாவது கையில் முருகன் கையில் வேல் இருக்கும். வைணவத்தில் திருமங்கையாழ்வார் கையில் தான் வேல் இருக்கும். காதும் சொரிமுத்தும் கையும் கதிர்வேலும் தூதுபுனை தாளனையும் தனிச்சிலம்பும் நீதிபுனை தென்னாளி நாடான் திருவழகை போல என்னானே ஒப்பார் இல்லைன்னு என்லெஸ் பியூட்டி அவர். நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் எத்தனை பேர் இதில் நாங்கூரில் தை அமாவாசைக்கு அப்புறம் பன்னெடுக்கிற தேர்வுக்கு போயிருக்குங்க, எத்தனை பேர் திருவாளிக்கு போயிருக்குங்கன்னு தெரியாது. திருநகரில் இன்றைக்கும் இருக்கார். அந்த அழகெல்லாம் பார்த்தா அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஊமென்ற உயர்ந்த மூக்கும் அந்த அந்த அழகே அப்படியே அழகாக மணவாள மாமுனிகள் அந்த வர்ணிப்பார். அப்படியே உபதேசரத்தன மலையில் வேலனைத்த மார்பும் விலங்கு திருவழுத்தை மாலுரைக்க தாழ்த்த வளச்செவியும் தாளினை தண்டையும் தார் களியன் கண்டு கழிக்கும் என் கண் அப்படின்றார். அதை என் கண் அப்படியே பார்த்துட்டே இருக்கணுங்கிறார். சாமிகிட்ட கொள்ளடிக்க போகிறாரு. சாமி பார்க்குறாரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.